முதல்ல உங்களுக்கு என்னுடைய தேங்க்ஸ சொல்லணும். 700 சப்ஸ்கிரைபர் குடுத்துருக்கீங்க. எனக்கு குடுத்த உங்களுக்கு மனமார்ந்த நன்றி. என் சேனல் இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க சீரியலுக்குள்ள போலாம். 3 முடிச்சுல இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்றத சுவாரஸ்யமா பார்க்கலாம். இதுவரைக்கும் நந்தினி குடும்பத்த பழி வாங்கி நினைத்த பரமேஸ்வரி இப்போது தனது அடுத்த குறியாக புனிதாவை தேர்வு செய்துகிறார். இதற்காக கௌசிக் மற்றும் சுகாதாருடன் சேர்ந்து மிக கொடூரமான திட்டத்தை போடுகிறார். இந்த முறை அவர்கள் சாதாரணமாக மிரட்டுவதாகவோ பயமுறுத்துவதாகவோ இல்லை. நேரடியாக புனிதாவின் உரையோ பறிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்படுகிறார். ஆனால் புனிதா எந்த தவறும் செய்யாத ஒரு அப்பாவி பெண். குடும்பத்திற்காக எதையும் செய்ய தயங்காத அவள் தன்னை சுற்றி எவ்வளவு பெரிய ஆபத்து இருப்பது அறியாமலே தனது அன்றாட வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார். மறுபடியும் நந்தினியும் சூர்யாவும் வாழ்க்கையின் கஷ்டங்களை எதிர்கொண்டு தங்களின் எதிர்காலத்தை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் எல்லோரும் தனிமையாக தங்கள் வாழ்க்கையில் பிஸியாக இருக்கும் நேரத்தில் மறைந்து கொண்டு பரமேஸ்வரி திட்டம் மெதுவாக அரங்கேற ஆரம்பிக்கிறது. இந்த ஒரு சம்பவம் நந்தினி குடும்பத்தின் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றப் போகிறது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதனால் தான் முழு சம்பவத்தையும் விரிவாக பார்க்கலாம். நண்பர்களே, உங்களுக்கு ஒரு காணொளி பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவர் என்றால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கு பிடித்தது எது என்பதை கீழே உள்ள கமெண்டில் மறக்காம இன்ஃபார்ம் பண்ணுங்க. நந்தினிக்கு சில நாட்களுக்கு முன்புதான் வயல் வேலை பார்த்து கொண்டிருந்த போது பாம்பு கடித்தது. அந்த சம்பவத்தில் அவள் உயிர் தப்பியது பெரிய அதிர்ஷ்டம் என்று எல்லோருக்கும் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். வீட்டில் உள்ளவர்கள் அனைவரும் குறைந்தது ஒரு வாரமாவது ஓய்வெடுக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். குறிப்பாக சூர்யா மிகவும் கவலையுடன், நீ இன்னும் உடம்பு சரியாகவில்லை, இப்போதே வயலுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, வீட்டில் ஓய்வெடு, உடல்நிலை முழுமையாக சரியான பிறகுதான் வேலைக்கு போக வேண்டும் என்று அக்கறையுடன் கூறுகிறார். ஆனால் நந்தினி அந்த வார்த்தைகளை அமைதியாக கேட்டுவிட்டு, நமக்கு தினமும் உழைத்தால் தான் சாப்பாடு, வீட்டில் உட்கார்ந்திருந்தால் யாரும் உதவி செய்யப் போவதில்லை, நாளை நான் வேலைக்கு போகாமல் இருந்தால் குடும்பத்தில் எப்படி ஓடும் என்று தனது மனக்கவலை வெளிப்படுத்துகிறாள். அவள் வார்த்தைகளில் இருக்கும் பொறுப்புணர்வை பார்த்து சூர்யாவும் மனம் நொந்து போகிறார். இருந்தாலும் அவளது உடல்நிலையை நினைத்து தொடர்ந்து சமாதானப்படுத்த முயற்சி செய்கிறார்கள். அப்போது சூர்யா, தேவைப்பட்டால் வீட்டில் பணம் வாங்கி கொண்டு வருகிறேன், சில நாட்கள் வேலைக்கு போகாமல் இருந்தாலும் பரவாயில்லை என்று கூறுகிறார். ஆனால் அதற்கு நந்தினி சம்மதிக்கவில்லை. நீங்கள் உங்கள் அப்பாவிடம் பணம் கேட்டால் அது உங்களுக்கு அவமானமாகிவிடும். நீங்கள் தலைகுனிய வேண்டிய அவசியமே இல்லை. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நாமே உழைத்து சம்பாதிப்போம் என்று உறுதியாக சொல்கிறார். அதே நேரத்தில் சூர்யாவும் நந்தினியும் மன வலிமை இன்னும் அதிகமாக அதிகமாக புரிகிறது. இதுவரை பணம் இருந்தால் எல்லா பிரச்சனையும் தீர்ந்துவிடும் என்று நினைத்திருந்த சூர்யா இப்போது கிராமத்து மக்களின் வாழ்க்கை எவ்வளவு கடினமானது என்பதை உணர ஆரம்பிக்கிறார். ஒரு நாள் வேலை செய்யவில்லை என்றால் அடுத்த நாள் உணவுக்கே பிரச்சனை ஏற்படும் வாழ்க்கையை அவர்கள் நேரில் வருத்தப்படுகிறார். அதன் பிறகு இருவரும் வயலுக்கு செல்கிறார்கள். நந்தினி வேலை செய்வதை பார்த்து சூர்யாவுக்கு அவருக்கு துணையாக இருப்பார். அவள் ஒரு அவள் எங்கு சென்றாலும் அவள் நிழல் போல இருப்பது சூர்யாவுக்கு வழக்கமாகிவிட்டது. வெளியில் தைரியமாக நடந்து கொண்டாலும் வீட்டிற்கு வந்த பிறகு உடம்பு முழுவதும் வலிக்கிறது என்று சொல்லி அவதிப்படுவது அவர்தான். அப்போது மருந்து தடவி கொண்டு மருந்து கொடுத்து கவனித்துக் கொள்வது, சாப்பாடு கொடுத்து பார்த்துக் கொள்வது, ஓய்வு எடுத்து எல்லாமே நந்தினி தான். இவர்கள் அனைவருக்கும் மெதுவாக உருவாகும் பாசத்தை பார்த்து ரசிகர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள். ஆனால் இந்த மகிழ்ச்சி நீண்ட நேரம் நீடிக்கப் போவதில்லை. ஏனென்றால் அதே நேரத்தில் வேறு ஒரு இடத்தில் மிகப்பெரிய சதி திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறது. வீட்டில் காய்கறி, மளிகை பொருட்கள் எல்லாம் முடிந்து விடுகின்றன. நந்தினியும் சூர்யாவும் வயலுக்கு சென்று விட்டதால் வீட்டில் யாராவது சென்று வாங்கி வர வேண்டும் என்ற நிலை உருவாகிறது. ரஞ்சிதாவுக்கு பள்ளிக்கு சென்று விடுகிறாள். வீட்டில் இருந்த பெரியவர்கள் உடல் பலம் இல்லை. எனவே இந்த பொறுப்பு இயல்பாகவே புனிதாவின் மீது விழுகிறது. நான் போயிட்டு வாங்கிட்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு மிகவும் சாதாரணமாக வீட்டை விட்டு கிளம்புகிறார். ஆனால் அவளுக்கு தெரியாது, அவள் வெளியே வருவதற்கு சிலர் காத்திருக்கிறார்கள் என்பதை. அவள் வீட்டின் வாசலை கடந்த அடுத்த நொடியே கௌசிக்கின் கண்கள் அவளை பின்தொடர ஆரம்பிக்கின்றன. பல நாட்களாக கௌசிக், பரமேஸ்வரி, புனிதா ஒவ்வொரு அசைவையும் கண்காணித்து வந்தனர். அவள் எந்த நேரத்தில் வெளியே வருகிறாள், எங்கே செல்கிறாள், யாருடன் பேசுகிறாள், எவ்வளவு நேரத்தில் வீட்டுக்கு திரும்புகிறாள் என்ற அனைத்தையும் கண்காணி வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதே நாள் காலை புனிதா வீட்டை விட்டு வெளியே வந்ததை பார்த்து பரமேஸ்வரி முகத்தில் கொடூரமான சிரிப்பு தோன்றுகிறது. இது நமக்கு அருமையான வாய்ப்பு என்று, இவள் நம் கையில் இருந்து தப்ப முடியாது என்று கௌசிக்கிடம் கூறுகிறாள். இருவரும் மிகுந்த நம்பிக்கையுடன் புனிதாவை பின்தொடர ஆரம்பிக்கிறார்கள். அவர்கள் இந்த சுகாதார சேர்ந்து தயாராக இருக்கிறார். மூவரும் சேர்ந்து புனிதாவை எப்படி கடத்தலாம் என்று ஒவ்வொரு நிமிடம் கணக்கு போட்டு செயல்படுகிறார்கள். அதே நேரத்தில் கிராமத்தில் ஒரு பெரிய நிகழ்ச்சி நடைபெற்றது. அந்த ஊரில் அனைவராலும் மதிக்கப்படும் வயதான தம்பதியினர் 60ஆம் கல்யாண விழாவில் கிராமமே விழாவிற்கு சென்றிருக்கிறது. இந்த வீதிகளில் வழக்கத்தை விட வெறிச்சோடி இருந்தன. இதனால் பரமேஸ்வரிக்கு மிகவும் சதமாக அமைந்துவிட்டது. கூட்டம் குறைவாக இருந்த நேரத்தில் தான் இந்த சத்தம் இல்லாமல் புனிதாவை கடத்த முடியும் என்று அவர்கள் முடிவு செய்கிறார்கள். நந்தினி குடும்பம் மட்டும் விழாவிற்கு செல்லவில்லை. காரணம், சமீப காலமாக அவர்களுக்கு ஏற்பட்ட அவமானங்கள். எந்த நிகழ்ச்சிக்கு சென்றாலும் நந்தினி இழிவுபடுத்துவது யாராவது முயற்சி செய்கிறார்கள் என்பது விழாவை தவிர்த்துவிட்டு. ஆனால் இப்போது புனிதாவுக்கு மிகப்பெரிய ஆபத்தாக மாறுகிறது. புனிதா எதுவும் தெரியாமல் காய்கறி கடையை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறாள். அவள் கைகளில் ஒரு சிறிய பை மட்டுமே. மனதில் வீட்டிற்கு தேவையான பொருட்களின் பட்டியல். ஆனால் அவளுக்கு பின்னால் மெதுவாக கௌசிக் நெருங்கிக் கொண்டே வருகிறான். அவன் நேரடியாக தாக்கினால் மக்கள் பார்த்து விடுவார்கள் என்பதை
அறிந்ததால் அதனால் மிகவும் சூழ்ச்சியாக மயக்க மருந்தை பயன்படுத்த முடிவு செய்கிறான். சரியான தருணம் கிடைத்தவுடன் புனிதாவின் முகத்திற்கு அருகே சென்று மயக்க மருந்து கலந்த துணியை அவள் மூக்கில் அமுத்தி பிடிக்கிறான். திடீரென்று என்ன நடக்கிறது என்று புரிந்து கொள்ளும் முன்பே புனிதாவின் கண்களில் இருட்ட ஆரம்பிக்கின்றன. சில நொடிகள் அவளது உடல் முழுவதும் பலவீனமாக மயங்கி விழுகிறாள். அதற்காக காத்திருந்த பரமேஸ்வரியும் சுதாகரும் உடனடியாக அங்கு சேர்கிறார்கள். சுற்றி யாரும் இல்லாததை உறுதி செய்த பிறகு மூவரும் சேர்ந்து மயக்கம் நிலையில் இருக்கும் புனிதாவை தூக்கி செல்கிறார்கள். யாருக்கும் சந்தேகம் வராதபடி மிகவும் வேகமாக அந்த இடத்தை விட்டு வெளியேறுகிறார்கள். புனிதாவுக்கு என்ன நடக்கிறது என்பது போன்ற உணர்வே இல்லை. அவள் முழுமையாக மயக்கத்தில் இருப்பதால் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்க முடியவில்லை. பரமேஸ்வரி தனது வீட்டின் தனது திட்டத்தின் வெற்றியை அடைந்ததை நினைத்து மனதிற்குள் சிரிக்கிறாள். ஆனால் இந்த கடத்தல் சம்பவம் பின்னர் எவ்வளவு பெரிய பிரச்சனை உருவாக்கப் போகிறது என்பது அவளுக்கு யாருக்கும் அப்போது உணரவில்லை. இதற்கிடையே வயல்வெளி முடித்துக்கொண்டு நந்தினியும் சூர்யாவும் மாலை நேரத்தில் வீட்டுக்கு திரும்புகிறார்கள். வீட்டுக்கு வந்ததும் ஒரு வித்தியாசமான அமைதி நிலவுகிறது. வழக்கம்போல் புனிதா பேசவில்லை. அதை கவனித்த நந்தினியும் புனிதா எங்கே என்று கேட்கிறாள். உடனே வீட்டில் இருந்த பெரியவர்கள் பதட்டத்துடன் காலையிலே காய்கறி வாங்க போனால் இன்னும் வரவில்லை என்று கூறுகிறார்கள். அந்த ஒரு வார்த்தை கேட்டதும் நந்தினி முகம் மாறிப் போகிறது. சாதாரணமாக சிறிது நேரம் தாமதமானாலும் சொல்லிவிட்டு வரக்கூடிய புனிதா இவ்வளவு நேரம் ஆகியும் திரும்பாது ஏதோ தவறு நடந்திருக்கலாம் என்ற சந்தேகத்தை ஏற்படுகிறது. நண்பர்கள் மிகவும் உங்களுக்கு இந்த காணொளி பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவர் என்றால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மிகவும் பிடித்திருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.